தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். திருப்புகளுடைய பெருமைகள் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை பற்றி நமக்கு சொல்வதற்காக, நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக திருப்புகழ் மதிவண்ணன் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கம். இப்போது திருப்புகழ் பற்றி சொல்லும் போதையா பல தெய்வங்களை பற்றி பாடியதாக சொன்னீங்க. ஒரு திருப்புகழ் நான் படிக்கும்போது ரொம்ப அழகான ஒரு வரிகள் பார்த்தேன். எந்தை வருக ரகுநாயக வருக அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும். அதில் ராமரை தாயாக இருந்து அழைப்பதாகவே குலசேகர ஆழ்வார் கிட்டத்தட்ட பாடின மாதிரி ஒரு பாடல் வரும். அதே போல் ராமாயண செய்திகளே நிறையா திருப்புகழில் இருக்குங்கிறத பார்த்தேன். ஒரு நூல் கூட, புஸ்தகம் கூட பார்த்தேன், திருப்புகழில் ராமாயணம் அப்படின்னு சொல்லி. ராமாயணத்துக்கு இந்தளவு முக்கியத்துவம் கொடுத்ததற்கு என்ன காரணம்? அதை பற்றி கொஞ்சம். நல்ல கேள்வி. அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி சைவ வைணவ வேதம் அன்று தலை தூக்கி இருந்தது என்று சொல்கிறார்கள் 15ஆம் நூற்றாண்டில். அதாவது சமரச மெய்ஞானியாக அருணகிரிநாதர் வந்தார். சைவமும் வைணவமும் பிரித்து பார்க்காது, எல்லாம் ஒரே கடவுளை தொழுவது தான். ஆகவே தான் முதலாக முருகப்பெருமானை பெருமாளே என்று பாடியவரே அருணகிரிநாதர் மட்டும்தான். அதற்கு முன்னாடி யாரும் கிடையாது. பெருமாள் என்று நம்ம வைஷ்ணவர்கள் சொல்லுகின்ற மூர்த்தியுடைய பெருமாளுடைய சேர்த்தார் முருகரோட. இன்னொன்று என்னென்னா, ராமருடைய மருகன் என்று பாடுவதில் தான் ரொம்ப. அவர் என்ன பாடுகிறார்? மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை. மன்றாடி மைந்தனுக்கு 2வது பிளேஸ் தான் கொடுத்தார். மாலோன் மருகனுக்கு, அதாவது மக்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும். இந்த சின்ன எண்ணம் கூட இல்லையே யாருக்கும். ஒரே தெய்வத்தை வணங்குகிறோங்கிற எண்ணம் கூட இல்லையே. ஆகவே தெய்வம் ஒன்று என்பது கற்பிக்க தான் அருணகிரிநாதர் வந்தார். அதனால தான் 7 சுவாமியும் பாடினார். அதில் வைணவம் சைவமும் கொஞ்சம் அந்த காலத்தில் கொஞ்சம் முரண்டு பிடித்ததுனால 2ஐயும் சேர்க்க வேண்டும் என்பதனால ராமருடைய பெருமை முழுவதும் பாடியிருக்கிறார். திருப்புகழில் ராமாயணம் என்று நானே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். ஆகவே திருப்புகழில் என்டையர் ராமாயணம் வந்துவிடுது. ஒரு பாட்டில் கேளுங்க, மேலை வானோர் உரை தசரர்க்கு ஒரு பாலனாகி உதித்து ஓர் முனிக்கொரு வேள்வி காவல் நடத்தி. நான் சொல்லிட்டேனே, எல்லாமே ப்ரீசஸ் ரைட்டிங்கில் சொல்லிடுவார். எல்லா சுவாமியோடைய புகழும் அப்படி தான் சொல்கிறார். ஆகவே ராமாயணம் முழுவதும் இந்த ஒரு பாட்டில் வந்துடுது. மேலை வானோர் உரை தசரர்க்கு ஒரு பாலனாகி உதித்து ஓர் முனிக்கொரு வேள்வி காவல் நடத்தி அகற்குறு அடியாலே அகல்யே அடியாள அகற்குறு அடியாலே மேவிய மிதிலை சிலை செற்று. மிதிலை நகரத்துக்கு போய் அங்கே இருக்கிற அம்பு மிதிலை சிலை செற்று மின் மாது தோல் தழுவி சீதையை கல்யாணம் செய்து கொண்டு வேறு தாய் அடவிக்குள் விட, வேறு தாய் கைகேயி அடவிக்குள் விட, காட்டுக்கு அனுப்ப, வேறு தாய் அளவிக்குள் விட வனம் எல்லாத்தையும் சொல்லிடுறார். மேலை வானர் உரை தசரர்க்கொரு பாலனாகி உதித்து ஓர் முனிக்கொரு வேள்வி காவல் நடத்தி அகற்குறு அடியாளே மேவிய மிதிலை சிலை செற்று மின் மாதுதோல் தழுவி பதிபுக்கிட வேறு தாய் அளவிக்குள் விடுத்து பின்னவனோடே ஞால மாதோடு புக்கு வனத்தினில் வாழும் வாளி பழக்கனை தொட்டவன் நாடி ராவணனை செகுவித்தவன் மருகோனே. முழு ராமாயணத்தையே சொல்லிட்டார். அத்தனை ராமாயணத்தில் மருகோனே. ஆகவே கண்டபுராணம் படிப்பதை விட கண்டபுராணத்தையும் ராமாயணத்தையும் ஒரு சேர படித்து விடலாம். திருப்புகழில் அரிய அற்புதமான எல்லாவற்றையும் சொல்கிறார். அதாவது உலகத்தில் என்னென்ன தேவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் அருணகிரிநாதர் பாடுறார். இந்த அருணகிரிநாதர் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்களும் நானும் திருப்புகழ் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த ஃபோட்டோ எடுக்கிறவருக்கு கேமரா எடுப்பவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், சில பேர் பார்த்து கொண்டிருக்கிறார். இவ்வளோதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? திருப்புகழை ஒலிக்கிற இடங்களில் எல்லாம் அசரீதியாக அத்தனை பேரும் உருத்திரர், நாரணர், விண்ணோர், வேந்தர், இயக்கர், சித்தர், மருத்துவர், பூதர், யோகியர் எல்லாரும் வந்து விடுகிறார்கள். அந்த திருப்புகழ் மந்திரங்களுக்கு அந்த பெரிய சக்தி இருக்கிறது. கடவுள் திருவருளால் அனுபவத்திலேயே நான் எல்லா ஊரும் உலகமும் போயாச்சு, சுற்றியாச்சு. திருப்புகழ் மகாமந்திர பூஜை என்று நான் எடுத்து செய்த இது எனக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்கிறார். எனக்கு முன்னாடி யாரும் கிடையாது. ஏன்னா வாரியார் என்னிடம் கேட்டார். இதற்கான விளக்கங்கள்லாம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். வேறு ஆட்கள் கிடையாது, இதை வளருங்கள் என்று சொன்னார். நான் வளர்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் இது தெரிய வேண்டும். இந்த மகாமந்திரத்தை சொல்லும் பொழுது, அதாவது இப்போ இருக்கிற ஒரு பெரிய ஞானி இருக்கிறார். அந்த ஞானி என்ன தெரியுமா சொல்கிறார்? வெள்ளிமலை சுவாமிகள்ங்கிறவர் தான் திருப்புகழை பரப்பினவர்.
அவர் எப்படி பரப்பினாருங்கிறத அண்மையில் நான் கேட்டேன். அந்த ஞானி சொல்கிறார், அதான் முரளிதர சுவாமிகள்னு பேர். அது அவர் சமீபத்தில் அவருடைய பேச்சை கேட்டேன். அவர் என்ன சொல்கிறார், வெள்ளிமலை சுவாமிகள் தனியாக வெள்ளிமலையில் இருந்தார். இப்பயே தனியாக தான் இருக்கணும், வெள்ளிமலை கூட்டம் கிடையாது. அப்போ அவர் எப்படி திருப்புகழுக்கு இசை பாடினார்னா, அவர் மைசூரில் ஒரு சமயக்காரராக இருந்தவர். அவருக்கு எப்படி திருப்புகழ் வந்ததெல்லாம் இறைவனுடைய திருவருள். இப்போ நான் சாதாரணமானவனை எப்படி எனக்கு திருப்புகழ் வந்ததுன்னா இறைவன் எனக்கு கொடுத்தார். அதே மாதிரி தான் அவருக்கு என்ன நடந்ததுன்னா, தேவர்கள் வானத்தில் போய் திருப்புகழ் பாடிக்கொண்டே போவார்கள். அதை கேட்டு தான் வெள்ளிமலை சுவாமிகள் இசையமைத்தார்னு இப்போ இருக்கிற முரளிதர சுவாமிகள் சொல்கிறார். இதை எனக்கே இது 2 மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ஆகவே இதை காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார் பாடியிருக்கிறார். தேவர்கள் இப்போ நானும் நீனும் திருப்புகழ் பேசி கொண்டிருக்கிறோன்னு நினைக்காத. இந்த திருப்புகழை யார் யார் கேட்கிறார்கள்ங்கிறத அவர் தான் சொல்கிறார். யார்? காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார் சொல்கிறார், அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார் கணம் மொழிபோதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும். ஆகவே நீ இதை சொன்னால் யார் கேட்கிறார்கள்னா, உருத்திரர், நாரணர், விண்ணோர், வேந்தர், இயக்கர், சித்தர், மருத்துவர், பூதர், சுருதி மறைகள், 24 திசையில் அதிபர், முனிவோர்கள், துகளில் இருடி எடுபேர்கள், அத்திரி, பிருகு, குஸ்தர், வசிஷ்டர், கௌதமர், காசிவர், ஆங்கிரசர் எல்லாரும் இங்கே உட்கார்ந்து கேட்கிறார்கள். நமக்கு தெரியல, அவர்கள் அசரீரியாக இருக்கிறார்கள். அந்த ஒளி நயத்துக்கு அவ்வளவு பெரிய வெற்றி இருக்குது. ஆகவே அதுதான் அந்த ஓசை நலத்தோடு சொல்லணும். திருப்புகழை தீரப்படித்து திருப்புகழ் படினா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டு திருப்புகழுக்குள்ளவா, அப்போ தான் திருப்புகழ் புரியும். தீரப்படித்து திருப்புகழ் படி அப்படிங்கிறான். ஆகவே அதாவது ரொம்ப அருமையான பாடல், பல விளக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே அவ்வளவு பெரிய திருப்புகழை எடுத்து அருணகிரிநாதர் அதாவது சின்ன விதை தான் ஆழம் விதை, அதுக்குள்ளே பொட்டன்ஷியாலிட்டி நினைத்து பார்த்தா தெரியும். நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், விதைக்குள்ளே இருக்கிறது விஸ்வரூபம் என்று. அந்த விதைக்குள்ளே விஸ்வரூபம் இருக்கிற மாதிரி திருப்புகழ்ங்கிற சின்ன சின்ன வார்த்தைகளுக்குள்ளே சின்ன திருப்புகழ் தான். சின்ன சின்ன திருப்புகழும் இருக்குது. அதாவது 8 வரி திருப்புகழும் இருக்குது, பெரிய திருப்புகழும் இருக்குது. இந்த ஒவ்வொரு திருப்புகழுக்குள்ளேயும் நம்ம அகல பார்த்தா, இப்போ பாடுறார் அவர் என்ன பாடுகிறார், உம்பர் தரு தேனுமணி கசிவாகின்னு ஒரு பாட்டு பாடுறார். இதுக்கு பொருளை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. உம்பர் தரு தேனுமணி கசிவாகினா, உம்பர் தருனா தேவலோகத்தில் இருக்கிற மரம்னு அர்த்தம். உம்பர் தரு, தேனுன்னா காமதேனுன்னு அர்த்தம், மணினா சிந்தாமணின்னு அர்த்தம். தேவலோகத்தில் இருக்கிற 3ஐயும் விட முருகப்பெருமான் எல்லாவற்றையும் தருவார்னு அர்த்தம். இந்த வார்த்தை அர்த்தம் இதுக்குள்ளே இருக்கிறது யாருக்காவது தெரியுறதா? ஆகவே சிந்தித்து பார்த்தா தான் புரியும். ஆகவே இறைவன் திருவருளால் அறிவுமறி தத்துவமும் அபரிமித வித்தையும் அரியன இமை பொழுதில் வாழ்வித்த வேதியன். அருணகிரிநாதர் முருகனை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். என்ன தெரியுமா, என்னுடைய முருகன் யார் தெரியுமா, அறிவுமறி தத்துவமும் அபரிமித வித்தையும் அரி என இமை பொழுதில் வாழ்வித்த வேதவன். கண நேரத்தில் கலைகளை தந்து விடுவார். அவரை நம்ம வணங்க வேண்டியதுதான். டோட்டல் சரண்டர். அவர்கிட்ட நீ டோட்டல் சரண்டர் பண்ணால் பரிபூரண சரணாகதி, அப்சல்யூட் ஃபைத், இது 2 இருந்தால் கடவுளுடைய திருவருள் தானாக வருகிறது என்பதற்கு உதாரணமாக அத்தனை திருப்புகழ் பாடல்களும் விளங்குகிறது. அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த திருப்புகழை உட்கார்ந்து ராமாயண கதையை இந்த இடத்துல சேர்க்கணும், இந்த இடத்துல பாரத கதையை சேர்க்கணும், இந்த இடத்துல பாகவதத்தை சொல்லணும், இந்த இடத்துல அப்பரை பற்றி சொல்லணும், சுந்தரரை பற்றி சொல்கிறாருங்க. ஒரு சிறுவன் மனமது போதில் எய்த்து கிழவடிவு கொடு முடுகி வாசலில் புகுந்து உலகறிய இவன் அடிமை யாமென கொணர்ந்து சபையூடே ஒரு பழைய செருகுமடி ஆவணத்தை அன்று உரமுடு அவனது வலியவே கிழிக்க நின்று உதறி முறையிடு பழைய வேத வித்தர் தந்த சிறியோனே. அதாவது எப்படி சுந்தரர் ஆட்கொண்டார்னா, சிவபெருமான் வேதையராக என்னுடைய அடிமைனா, அது பூரா அந்த பாட்டில் சொல்கிறார். இந்த மாதிரி அத்தனை வரலாறையும் வினாடியில் சொல்கிறார். சிவனடியார்கள் வரலாறு, ராமாயணம், ராவணனை பற்றி, வாலியை பற்றி செய்தியெல்லாம் பல இருக்கிறது. அதாவது ஒரு பெரிய ஆழ்கடல். இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கின்றேன், கடல் இருக்கிறது, கடலை எல்லாரும் பார்க்கிறார்கள். 4 பேர் போய் கடலை பார்க்குறான்னா, ஒருத்தர் தூரத்திலே நிற்கிறான், அவன் கடல் காற்று, அவனுக்கு கடல் காற்று தான், கிட்டேயே போகல, கடல் காற்று தான் அவனுக்கு வருது. 4 பேர் போனான், 4ல் ஒருத்தன் வெளியிலேயே நின்னான், கடல் காற்று. அதுமாரி திருப்புகழுக்கு முன்னாடி வெளியிலேயே ஒருத்தன் நின்னானா அவனுக்கு சந்த காற்று வருகிறது. திருமகள் உள்ளாவும் இருபுயமுராரி திருமருக நாம பெரு. இந்த சந்தத்தை கேட்டு எந்த திகையினும் அலையினும் உவரியின் எந்த படியினும் முகடினும் உளவல திடமிலிசற் குணமிலின திறமிலி அற்புதமான வெவ்வேறு சந்தங்கள் இருக்குது. இந்த சந்தத்தை கேட்டு இந்த சந்த காற்றில் திருப்தி அடைந்து விடுகிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் கிட்ட போனான், கிட்ட போய் கடல் கிட்ட போய் தண்ணியை கையில் எடுத்தான். அவனுக்கு கடல் என்ன தருகிறது,
உப்பை தருகிறது. அதே கடல் தான் இன்னும் ஒருவன் வலையை வீசினான், அவனுக்கு கடல் என்ன தருகிறது? மீனை தருகிறது. அதே கடல் தான் இன்னும் ஒருவன் மூச்சடைக்கி உள்ளே போனான், அவனுக்கு என்ன வருகிறது? முத்து வருகிறது. இதோடு நின்று விட்டது என்று நினைக்காதீர்கள். இதற்கு முத்துக்கும் அடிவாரத்தில் ரத்தனம் இருக்குது. ரத்னாகரம்னு பேர் கடலுக்கு. அந்த அளவுக்கு மூச்சு அடைக்க முடியல. ஆகவே தூரத்தில் நின்னா திருப்புகழ் சந்த காற்று கிடைக்கும், கிட்ட போனால் புராண மீன்கள் கிடைக்கும், உள்ளுக்குள்ளே போனால் தத்துவ முத்து கிடைக்கும், உள்ளுக்குள்ளே போனால் அனுபூதி ரத்தினங்கள் கிடைக்கும். ஆகவே திருப்புகழில் அவ்வளோ விஷயம் இருக்கிறது. இறைவன் திருவருளால் நல்ல திருப்புகழை பற்றி பேசுவதற்கு உரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தினமலரை வணங்குகிறேன். மகிழ்ச்சி, வாழ்க. நன்றி. ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது திருப்புகழ் பற்றி இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு நினச்சதுக்கு காரணமே என்னென்னா, எனக்கு பர்சனலாகவே திருப்புகழ் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு. முதலாக அதாவது சினிமா சில நல்லதுகள் பண்ணியிருக்குன்னா அது முக்கியமான ஒன்று. முத்தை திருப்பத்தி திருநகை அந்த பாடலை வந்து முதலாக சினிமாவில் டிஎம்எஸ் ஐயா மூலமாக தான் நமக்கு தெரிஞ்சது. பெரும்பாலான மக்களுக்கும் அப்படி தான். அப்போது அது கேட்கும்போது பத்து தலை தத்தக்கணைதொடு ஒற்றைகிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்துகிரில் இரவாக அப்படிங்கிறது ராமரையும் பத்து தலை தத்தக்கணைதொடு அப்படின்னு ராவணனை வென்ற ராமர் அப்படின்னு சொல்லி 10 தலை தத்த கணைதொடுங்கிறது ராமாயணம். ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு அது பாகவதம். பட்டப்பகல் வட்டத்திகிரில் இலவாகிறது மகாபாரதம். ஒரு வரிக்குள்ள ஒரு திருமாலுடைய சரித்திரத்தையே அடக்கிட்டார். இதையெல்லாம் வைத்து பாடணும்னு அருணகிரிநாதர் நினைக்கல. இந்த காலத்து கவிஞர்கள் வேற, அருணகிரிநாதர் போன்ற அருள் பாடல்கள் பாடியவர்கள் வேற. நம்ம இந்த நோக்கத்தில் அவர்கள்கிட்ட போகக்கூடாது. இந்த பாடல் எப்படி தோன்றியது, இதையெல்லாம் ஏன் வைத்தாருன்னா இதெல்லாம் வைக்கணுங்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது. அது இனிது, அதுதான் முக்கியமான வார்த்தை. இதை சொல்லுகிறேன், இதை கவனமாக சொல்லுங்கள். இனிது கவி அப்படி பிரசாதித்த பாவலன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். இதில் வந்து தன்னுடைய திருவகுப்புன்னு ஒன்று எழுதியிருக்கார். திருப்புகழ் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகிறது. திருவகுப்பு என்பது மிக நீண்ட சந்தம். திருப்புகழ் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற குற்றால அருவி மாதிரி சந்தம் உடையது, குற்றால அருவி. ஆனால் திருவகுப்பு என்பது நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி 100 குற்றாலங்கள் சேர்ந்தது. அதில் வந்து ரொம்ப நீண்ட பாட்டு, ஒரு வரியை எடுத்தால் அது போய்கொண்டே இருக்கும். உததி இடை கடவும் மரகத அருண குடதுரக உபநலித கனகரத சதகோடி சூரியர்கள் உதயம் என அதிக வித கலப கக மகிழின் விசை யுக முடிவின் இருள் அகல ஒரு சோதி வீசுவதும் உடலும் உடல் உயிரும் நிலை பெறுதல் பொருள் என உலகம் ஒருவி வரும் அனுபவன சிவயோக சாதனையில் ஒழுகும் அவர் பிரிது பரவசம் அழிய விழி செருகி உணர்வு விழி கொடு நிகழ்ச்சி தமதூடு நாடுவதும் உரு எனவும் அரு எனவும் உளதெனவும் இளதெனவும் உழலுவன வரசமய கலையார வாரமர உரை அவிழ உணர்வவிழ உளமவிழ உயிர் அவிழ உளவடியை உணருமவர் அனுபூதி ஆனதுவும் உறவும் உரை மனைவி வகவெனுமலையில் எனது இதய உரு உடையம் அழினபவ ஜலராசி ஏறவிடும் உரு உணையும் அறிமுகமும் உயரமரர் மணிமுடியில் உறைவதுவும் உடைவிலதும் அடியேன் மனோரதமும். பாட்டு முடியல. அதுதான் நான் சொல்ல வந்தது. என்னென்னா, திருப்புகழ் மீது ஈடுபாடு வருவதற்கு இந்த வரிகள் ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல வந்தேன். இதை தொடர்ந்து இன்னும் திருப்புகழ் பற்றி நமக்கு சில கேள்விகள் இருக்குது. அதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.